இன்றைக்கான ஃபஸ்ட்டு புறமா வந்துருச்சு. சௌந்தர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. எப்படி மேலே வரணும்னே தெரியல. இந்த மாதிரி நான் இவ்வளோ நாள் வீட்டில் இருந்த காரணமே பிஆர் டீமர்ஸ் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சவுண்டு நீங்கள் அவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணிங்கன்னு அழுகாதீங்க. இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா காரணம், அந்த காரணம்லாம் உங்களுக்கு கிடையாது. அவங்களே வச்சுக்கிட்டு ஆப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த கண்ணியம் பையன் என்ன சொல்கிறான், சௌந்தர்யாவுக்கு வந்து சோசியல் மீடியா முழுக்க வந்து ஆள் செட் பண்ணி சௌந்தர்யா பற்றி போட்டுக்கிட்டே இருக்க வைப்பாங்க. சௌந்தர்யா பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பிஆர் டீம் பண்ணிட்டே இருப்பாங்கறான்ல. ஆக்சுவலாக அதை பண்ணுறதே இந்த கண்ணியன் டீம் தான். நீங்கள் எதுக்கு அழுகணும்? இவன் தான் என்ன பண்ணா அப்படின்னா, வந்ததுலேருந்தே அதுவும் வந்து இந்த ட்விட்டரில் வந்து முத்துக்குமரன் ஆர்மின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் பைத்தியக்கார மாதிரி பேசுவான். அவங்க எல்லாம் என்னென்னா ஆரம்பத்திலிருந்தே இவன் மண்ணின் மைந்தன், சௌந்தர்யா வந்து கன்னடாக்காரி, இவன் வந்து மண்ணின் மைந்தன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலிருந்தே இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பிஆர் அது மட்டும் இல்லாமல் ஜிபே வந்து பண்ணுங்கள், நாங்கள் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறான்னா அஜித் ஃபேனாக இருந்து திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி கலைஞர் கருணாநிதி அவர் வசனத்தை இவன் பேசிட்டான் அப்படிங்கிறனால அதெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறான், யாரோ ஒருவன் மீம்ஸ் அப்படின்னு போட்டு இவங்க தான் ஆரம்பத்துலேருந்து பிஆர் பண்ணுறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க. சோசியல் மீடியா முழுக்க ஃபேன் பேஜ் வச்சு அந்த மாதிரி பண்ணுறது, வேறு ஒரு இதிலேருந்து வந்து பண்ணுறது எல்லாமே இந்த குரூப்பு தான். புரியுதா? இவன் தான் பண்ணுறான். அவன் பண்ணுறதே அவன் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் எது கவலைப்படுறீங்க? அப்போலாம் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. நம்ம 100% உழைப்பு போட்டால் அந்த உழைப்புக்கு மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். அதுவும் அது இந்த ஃபேக்லின்னு வந்து சொல்லுது. சௌந்தர்யாவை தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் க்யூட்டும் பண்ணுவாங்க. அந்த தப்பை அந்த க்யூட்டால் மறைச்சு அப்படியே அந்த ப்ரொஜெக்ட் பண்ணி விட்ருவாங்க இந்த பிஆர் அப்படின்னு சொல்லி. ஃபேக்லின்னு சௌந்தர்யா வந்து ஒரு தப்பு பண்ணுவாங்க, தப்பு பண்ணிட்டு தப்புன்னு ஒத்துக்குவாங்க. நீ எப்படிமா பண்ணுவ? ஒரு தப்பு பண்ணுவேன், அப்புறம் தப்பை ஒத்துக்க மாட்டேன், அப்புறம் வந்து இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன், அப்புறம் அங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன், அவன் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பேன். உன்னை மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆளை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவானுங்க சொல்லு? கேவலமான தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. தப்பு பண்ணாலும் சவுண்டு வந்து தப்புன்னு ஒத்துக்கும். ஒன்றே மாதிரி இல்லை ஜாக்லின். இன்னும் எதாவது பேசலாம், பாயிண்டெல்லாம் இருக்குது மண்டைக்குள்ளே. சரி வேணான்னு சொல்லி பார்க்குறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்க தான் பிஆர் டீம் வச்சு செட் பண்ணி இந்த வீட்டில் இருக்கிறதே வந்து இந்த கண்ணியம் பயலும் அந்த இவங்க தான், ஜாக்லின் தான் இதுக சொல்லுது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து குறித்து வச்சுருக்கிறேன். பேசுவோம். நன்றி, வணக்கம்.